அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளியே போய் தேடாது, உன்னை தேடு. இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்தில் தேடினா கிடைக்காது. ஏன்னா உலகமே கடவுளாக தான் இருக்கிறான். அப்புறம் நீ எங்கே எத்த கடவுள்னு சொல்லவே முடியாது. ஆனால் உனக்குள்ளே தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான் அப்படின்னு. அதனால சொல்லுவேன், கடவுள் எப்படி இருக்கிறான், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள். இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது, தெரியுமா, காட்ட முடியுமா இருக்கட்டுனா முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்ன நீயே இருக்க மாட்டேன். அப்போ அது இருக்குது, அதுவும் ஏங்குது, உன்னையும் ஏக்குது, அதான் கடவுள். அவை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் 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 என்று. இந்த வேண்டாம் சொல்றத மாற்றி சொன்னா என்னன்னு வள்ளலாறு திருப்பாவல இதை சொல்றாரு. வேண்டும் வேண்டும் வேண்டும்னாரு. அம்மா வேணான்னாங்க, ஐயா வேணும் வேணும் வேணும்னு சொன்னாரு. வேணும்னு எதை சொல்றாருன்னா நல்லதை மட்டும் வேணும்ன்றாரு, தீயதெல்லாம் விலகிடணுன்றாரு. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடியே தீயவருங்க அவ்வளோ இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அவங்கெல்லாம் அதை உணர்ந்து அப்போது சொன்னாங்க. அப்போ ஓரளவுக்கு இந்த பாடலை அவர் வள்ளலார் பாடும்போது சென்னையில் இருந்தார். சென்னையில் பத்மநாபா தேட்டர் பின்னாடி சக்கரை செட்டி தெருவில் இருந்தாங்க. அங்கிருந்து டெய்லி கன்சாமி கோயிலுக்கு நடந்தே வருவார். இந்த வரும்போது தான் இந்த ஒரு பின்ன மேல ஒரு பாப்பா உட்கார்ந்துக்கின்னு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது இந்த பாப்பா. வேண்டும் சொன்னா என்ன அப்படின்ட்டு வள்ளலாறு இதை வேண்டும் வேண்டும் வேண்டும்னாரு. எப்படி வேண்டும்னாரு? பொல்லாதவன் உறவு களவு வேண்டாம், வேண்டும் நல்லவனுடைய உறவு மட்டும் வேண்டும், பொல்லாத உறவு வேண்டாம், வேண்டான்னு சொல்லாம இதை ஒதுக்கி வேண்டும் 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 சொன்னார். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளவு கட்டம் வந்திருக்கிறான். அவருக்கு பாடல்ல சொல்றாரு, செல்வமிகும் சென்னை என்றார். அந்த சென்னை எப்படிப்பட்ட இடமானா வணிக இடம். அந்த வணிக இடத்தை என்ன சொல்றாருன்னா செல்வம் மிகும் சென்னை என்றார். ஆனா அந்த அளவுக்கு அன்னைக்கு தர்மங்களை மக்கள் வியாபாரிங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவர் செல்வம் மிகும் சென்னைன்னாரு. ஆனா இன்னைக்கு யார் பண்றாங்க? இன்னைக்கு யாரும் பண்ண விரும்புறதில்லை. அதனால அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே தீயவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேணாம் அப்படின்றது. அதை இந்த காலத்துல இப்படி மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து ஒருத்தனுடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான முகம் தெரியும். ஆனா அவனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வெண்மையானதா இருக்கும். ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமானவனா இருப்பான், உள்ளம் பார்த்தீங்கன்னா கொடூரமானதா இருக்கும். அதனால உள்ளத்தை பார்க்கிற சக்தி மனிதனுக்கு கிடையாது. அதனால கெட்டவன் யாரு நல்லவன் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் எப்போ வரும்னா நீ அவன் கூட பழகி அவனால ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது உணர்வீங்க. அது வரைக்கும் உணர முடியாது. அந்த நேரத்துல விலகிக்கணும். அததான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு நட்பு கொண்டுட, அவன் நல்ல நண்பன் நீ நட்பு கொண்டுட்ட, ஆனா அவன் தீயவனா இருக்கிறான். தீயவனா நீ நட்பு, நீ நல்லவனா இருந்தா அவன் கூட தீயவன் கூட சேர்ந்ததால அந்த தீயவனா நல்லவனா ஆக்கிறதுக்கு நீ பாடுபடு. அவனா நல்லவனா ஆனான்னா அவன் கூட இரு. அவன் திருந்தவே இல்லைன்னு சொன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனா திருந்தாதவன் கூட இருந்தீங்கன்னா அவனை விட நீ மோசமானவன்றது. அதனால பழகும் போதுதான், பழகி பார்த்த போதுதான் ஒரு நல்லவன் கெட்டவன் தெரியுமே தவிர பார்வையில பார்த்து நல்லவன் கெட்டவன் யாரையுமே முடிவு பண்ண முடியாது. அதனால பழகி பாருங்க. தீவனா உடனே விலகிடுங்க. அவனை விட்டு பார்த்துட்டு இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னா அது பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா உலகத்துல இது வரைக்கும் அப்படி பிரிச்சதே கிடையாது, பிரிக்கவும் முடியறதும் கிடையாது. அதனால மற்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறத விட நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம்.
நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சிட்டோம்னாவே கெட்டவங்க கூட போய் நம்ம சேர மாட்டோம். அதனால இந்த பழக்கத்தை கடைபிடிங்க. நீங்க கெட்டதுல இருந்து ஒதுங்கி நல்லதுக்கு வந்துடுவீங்க. அது மாதிரி வாழலாம். மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது, அது ஒரு மங்கை. மங்கைன்னா பெண். அந்த பெண் ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது. அந்த அம்பாள் குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாலே பிறவி எடுத்தாங்க. அதனால அந்த கோயிலுக்கு பெண்ணுடைய பேர்லயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில். அப்படி மீனாட்சி அம்மன் கோயில்னு அங்க இருந்ததால அந்த அவ்வளவு பெரிய சக்தியான அந்த அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும்? சிவம் வரணும். அப்போ அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கு தேவையானதை அரசன் செய்யும் போது சிவபெருமான் வராது. சிவபெருமான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி ஏற்றத்தாழ்வு ஏற்படும்போது ஒரு பக்கம் சாஞ்சி போகுது. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா? சாதாரண மனுஷனுக்கு கல்யாணம் ஆனாவே அலமோது கூட்டம் அரசியல்வாதியா இருந்தா ஏதோ என்ன மாதிரி இருந்தா 4 பேர் கூட வரமாட்டான். உங்களை மாதிரி என்ன பெரிய பெரிய ஆளுலாம் வந்துடுவான். அப்ப அந்த இடமே இதுவாயிடும். கடவுளுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? எல்லா தேவர்களும் மூவர்களும் அங்க போயிட்டாங்க. போயிட்டப்ப பூமி சாய ஆரம்பிச்சதால இந்த சாயலை சரிப்படுத்துறது யாரால பண்ண முடியும்? எல்லா தேவர்களும் இங்க இருக்கிறாங்கல்ல. அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்றாரு, ஒரு குள்ள மனுஷன் அனுப்புறேன், அவன் அந்த இத்தனை பேர் பாரத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டார். அகஸ்தியரை கூப்பிட்டு நீ தென் திசையில போய் நில்லு, கிழக்கு திசையில, அப்போ இத பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. ஐயா நான் போய் நிக்கிறேன், சமப்படுத்துறேன், ஆனா உன் கல்யாணத்தை நான் பார்க்க எனக்கு கொடுக்கணும் இல்லாம போயிடுமே அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறாரு சிவபெருமான் கிட்ட. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் எந்த கோயிலையும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த வரலாறே கிடையாது, ஆனா திருவர்காட்டுல நில்லு, திருவர்காட்டுல நான் கல்யாணம் குளத்தோட ஒரு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால திருவர்காட்டுல இருக்கிற சிவன் கோயில்ல அம்பாலும் அவனும் கல்யாண கோலத்திலேயே இருப்பாங்க. அகஸ்தியர் திருவர்காட்டுல என்னொன்னு பூமி சமமாச்சு. அந்த சமமா இருந்தாலும் அவங்க திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால அந்த அரசனுடைய பெண்ணுடைய பேர்லயே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மன் ஆலயம்னு கட்டி வச்சுக்க சொன்னேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவேன், நான் கேட்டுக்கிறேன். அருமையான விளக்கம். இதற்கு மேல என்ன சுவாமி? ரொம்ப நன்றி. பிறப்பால் ஒருத்தர் செய்வரா இருக்காரு. அவருக்கு இந்த ஞான மார்க்கம் அவருக்கு சாதாரணமாகவே இந்த வழி ஒத்து வந்துருக்கு. ஆனால் பிறப்பால ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஞான மார்க்கம் எப்படி சரி வரும்? அது எப்படி அவர் சரிப்படுத்திக்குவாரு? கண்ணப்ப நயனார், நந்தனார் போன்றவர்கள் அசைவம் சாப்பிட்டு தானே ஞானம் அடைந்தார்கள். இது பற்றி ஐயாவோட கருத்து. ராகவேந்தர் தமிழ்நாட்டிலேருந்து நான் பிடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறான், அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மகானுக்கு போய் என்ன பரிசு கொடுக்குது? ஒரு பெரிய தட்டு நிறைய கறி அனுப்பணும். அவர் ராகவேந்தர் எல்லாரும் சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் மகானாச்சு, அவர் போய் கறி அமைச்சிருக்கிறீங்களே, தப்பு இல்லையா? ஆனால் அவர் அதை திறந்த உடனே அந்த கறியெல்லாம் பூவாகவே இருக்குது. கரியெல்லாம் பூவாகவே இருக்குது. இதுதான் ராகவேந்திரனுடைய சக்தி, மகானுடைய சக்தி. அது அஞ்ஞானி கரின்னா கரின்னே பார்ப்பான், சிவல்னா சிவல்னு பார்ப்பான். ஞானிக்கு கரியா சிவலா கிடையாது. அதான் சொன்னான், வேண்டும் வேண்டாமை இலான் அப்படின்னா. இதுதான் ஓணும், இதுதான் இருக்கணும், இதுதான் செய்யணும்ன்றதே இல்லடா இறைவனுக்கு. அப்படி வாழ கத்துக்கடான். அதனால கண்ணப்ப நயனாருக்கு காட்டு பண்ணி அடிச்சாரு, பல மிருகங்கள் அடிச்சாரு. அச்சிட்டு எடுத்துன்னு என்ன பண்ணாரு? அது தீமைன்றதே அவர் மனசுல இல்ல. அவருடைய பேரு உண்மையான பேர் திண்ணன். கண்ணப்ப நயனாருக்கு பேரு திண்ணன் பேரு, அவருக்கு ஒரிஜினல் பேரு. எல்லாரும் கொடுத்தது கண்ணப்ப நயனார், கண்ணு கொடுத்தாரு. ஆனா அவர் சிவபெருமானாண்ட காட்டு பண்ணி அடிச்சு பூஜை பண்ணும்போது இது பண்ணி இது கறி சிவம் நினைக்கல. அவரு அது ஒரு உணவு. நீ என்ன பண்ற? காலையில எங்கப்பா போற? கறிக்கடிக்கு போனீங்க, ஞாயிற்றுக்கிழமைங்கன்ற.
வெள்ளிக்கிழமை எங்க பாப்பாரு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கலான்ற. அப்ப உனக்கு கறி வேற காய்கறி வேறன்னு தெரியுது, அவருக்கு அது தெரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒரு பிராமண வீட்டுல இருந்த பையன் இறந்துட்டான், அவன் ஒரு எஸ்சி வீட்டுல பிறந்துட்டான். ஆனா அந்த வேதம் படிச்சதால பிறந்த இடம் எஸ்சி, சரியான வாழ்க்கை முறை இல்லாதவங்க இருந்தாலும் இந்த பையன் எஸ்சியா பிறந்தாலும் அந்த வேதம் வெளிப்படியே வாழ்வான். அதே நேரத்துல ஒரு எஸ்சி வீட்டுல ஒரு பையன் சேர்த்துட்டு பிராமண வீட்டுல பிறப்பான், பிறந்த இடம் சுத்தமான இடம், ஆனா இவன் பார்க்க போட்டுப்பான், இவன் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவான், இவன் போய் முட்டை துண்டு வருவான், கறி துண்டு வருவான். ஏன்னா வாழ்ந்த இடம் அப்படி. மனிதனுடைய மனத்தை பக்குவப்படுத்தணும், அதுதான் தெய்வ வழிபாடு. தெய்வம் வந்து நேரா உங்ககிட்ட பேசாது, உங்களுக்குள்ளவே இருக்குது, அதுதான் பேசிக்குது, அதுதான் சிரிக்குது, அதான் செயல் புரியுது. அதை உணர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணை ஆயிடும். அதனால்தான் சொன்னேன், ஜீவனா இருக்கப்பட்டது சிவமா மாத்துங்க அப்படின்னு. ஒரு குழந்தை இருக்குது, அது வளர்ந்துச்சுன்னா இருக்கும்போது குழந்தை, ஆனா அது வளர்ந்ததுன்னா பெரிய மனுஷன் பேர் மாறி போச்சு இல்லை, அதே பொருள் தானே. அதே மாதிரி நம்ம சராசரி மனுஷங்கிட்ட இருக்கும்போது ஜீவன் ஒரு உயிர் அது, ஆனா அதுவே பக்குவப்பட்டு வளர்ந்து போச்சுன்னா அதுதான் சிவம். அதனால அந்த சிவத்தை வளர்க்க கத்துங்க. அதுக்குதான் இந்த பாதை பயணம் எல்லாம் தேவைப்படுது. இல்லைன்னா எப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போடலாம். அதுக்குதான் இவ்வளவு கத்திங்கிறேன் சாமி. அடிப்படை ஆரம்ப பள்ளி ஓணும், அது இருந்தால்தான் நீ உச்சகட்டத்துக்கு போக முடியும். ஆரம்ப பக்தி உருவ வழிபாடு, கடைசி நிலை அருவ வழிபாடு, அதுக்கு வரணும். அதனால்தான் 4 பதங்கள் வச்சுக்குது இந்து மதத்தில். உலகத்தில் எந்த மதத்துலையும் வைக்கல, இந்து மதத்தில் மட்டும் வச்சிருக்குது. சரியை கிரியை யோகம் ஞானமும் 4 பதம் வச்சுக்குது. நீ குழந்தையா இருந்த, ஏன் குழந்தையாவே இருந்த, ஏன் வளர்ந்த? வளர்ந்து தான் ஆகணும். சரி வளர்ந்துட்ட, இடைப்பருமாவே வாழலாமே, ஏன் முதுமை வந்தது? வந்துதான் ஆகணும், ஏன்னா முடிவு வரணுமே. அதே மாதிரி ஆரம்பம் பக்தி கோயிலில் ஓணும், அப்புறமா உனக்குள்ளவே ஆராயணும், அப்புறமா முடிவு தேடிக்கணும். இதுதான் ஞானம் சாமி. அப்படின்னாக்கா முதல்ல நம்ம இயற்கையை தானே வழிபட்டாங்க, அந்த இயற்கை வழிபாடு இப்போ போயிடுச்சு ஏன் சாமி? இயற்கையே இப்போ இல்லையா? சூரியனே மறைச்சிட்டாங்கல்ல சாமி. மாதம் மும்மாறி மழை பெய்யும் சொல்லுவாங்க, இப்போ எங்கே பெய்யுது? புயல் வந்து அச்சம் போட்டு ஒன்றா. அதனால இயற்கையினுடைய வழிபாடு உருவங்கள் இருந்தால் மட்டும்தான் வழிபாடு நடத்த முடியும் இப்போ. ஏன்னா மனுஷனுக்கு அவநம்பிக்கை அதிகமாகி போச்சு. ஒரு காலத்தில் மனிதன் கடவுளோட உறவாடின்னு இருந்தான், ஒரு காலத்தில் மனிதன் மாந்திரிகத்தோட உறவாடணும், ஒரு காலத்தில் இப்போ சிலையோட உறவாடின்னு. இது ஒவ்வொரு ராமன் காலெல்லாம் ராமன் கடவுள், ஆனால் மனுஷனாக இருந்து மனுஷன்லாம் அவர் கூட தான் சேர்ந்துக்கணும், குரங்கு கூட சேர்ந்துக்குச்சு இல்லை. அப்போ கடவுளோட உறவாடின காலங்கள் உண்டு, மாந்திரிகத்தோட உறவாடின காலங்கள் உண்டு. இன்னைக்கு சிலையோட மனிதன் உறவாடின்ற காலம் இன்னைக்கு. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய மனம் மாறுற மாதிரி அந்த செயல்பாடுகள் மாறும். ஒரு பைக் வச்சுன்னுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பைக் வச்சுன்னுக்கிறீங்க, இந்த பைக் எடுத்துக்கின்னு டெய்லி 1000 கிலோமீட்டர் ஓடினா அது என்ன ஆகும்? சீக்கிரம் தேஞ்சு போகும். அப்போ 10 நாளைக்கு ஒரு வாட்டி அதை எடுத்து ஓட்டினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். அதே மாதிரி இந்த வயிற்றுல இருக்கிற மிஷின் எல்லாங்கிறத ஒரு நாள் அதுக்கு ஓய்வு கொடுக்குறது தான் அந்த உண்ணாவிரதம். ஒரு பொழுது சாமி ஒரு பொழுதுக்கு நீ இருக்கிறதால அதுக்கு ஒரு பயணம் கிடையாது. உன் உடல் நல்லா இருக்கிறதுக்கு இப்படி இருன்னா நீ இருக்க மாட்டேன். அதனால் கடவுள் பேர் சொல்லி இன்றைக்கி சாமி நாள் ஒரு பொழுது இரு அப்படின்னா அந்த ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன், உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக இந்த ஒரு பொழுதெல்லாம் வச்சுக்கிறத தவிர சாமிக்கு ஒரு பயணம் கிடையாது. சாமி உள்ளதானே இருக்குது சாமி. அந்த சாமி சீராக இருக்குன்னா நீ ஒரு பொழுது இருக்கணும். மனமென்னே ஒன்று இல்லைன்னாக்கா விந்துன்றதே ஒன்று இல்லை. ஏன்னா விந்துன்ற பொருள் இருந்தால் தான் மன ஏக்கம்ன்ற ஒரு பொருள் உண்டு. மனம் ஏக்கம் இருந்தால்தான் விந்து சேரும். இப்போ நீ சாப்பிடாமல் 10 நாள் இருந்தேன்னு வச்சுக்கோ, விந்து வராது. அப்போ நீ சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த மனம். அப்போ மனம் சாப்பிட்றது தான் விந்து சேருது. விந்து சேர்றதால தான் நீ போய் திருப்பி மனம் சாப்பிட்ற. விந்து இல்லைன்னா நீ சாப்பிட முடியாது, மனம் இல்லைன்னா விந்து சேராது. அதனால் ரெண்டும் சம்பந்தப்பட்ட பொருள். உயிர் என்ற பொருள் விந்துலேருந்து தான் வருது. இப்போ குண்டலி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பாம்புன்னு சொன்னாங்க அப்படின்னா, பாம்பு சீரும்போது உஸ் சொன்னும்,
நீ மூச்சு விட்டா எப்படி வருது? அதே தான் வருது. அதனால மகான்கள் இதை ஆராய்ஞ்சு இது குண்டலி பாம்பு, மூச்சு எங்கேருந்துடா வருதுன்னா விந்துலேருந்து வருதுடா. அந்த மூச்சு பாம்பு உசு உசுன்ற மாதிரியே மூச்சு வருது, அதனால இது குண்டலி பாம்பு. இப்போ நீங்கள் அரச மரத்துங்களாண்டெலாம் போனீங்கன்னா ஒரு புள்ளியார் வச்சுருப்பாங்க, நடுவில் 2 பக்கம் 2 பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த பாம்பு இப்படி சுற்றிக்கின்னு வந்து கடைசியில் 2 தலையும் ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்கும். அது உள்ள லிங்கம் இருக்கும். இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த 2 மூச்சும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி போகுதுன்னா, ஒரு மூச்சு இப்படி போகுது, இது வந்த உடனே இன்னொரு மூச்சு இப்படி போகுது இல்லையா? அதனால் நம்ம மனுஷன். ஆனால் அந்த 2 மூச்சும் ஒன்றா இப்படி ஒன்று சேர்ந்துக்குச்சுன்னா கடவுள் ஆகிடுவேன், லிங்கம் ஆகிடுவேன். அதனால தான் அந்த அடையாளங்கள் தான் அதெல்லாம். எல்லாம் ஒன்றும் சும்மா முட்டாள்தனமாலாம் வச்சு இல்லை, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. நம்ம முட்டாள்தனமாக இருக்கிறோம், புரிஞ்சிக்கல அதை இல்லையா? அதனால் முதுகு தண்டு வழியாக பின்னிக்கின்னு தான் வருது அந்த மூச்சு இல்லையா? அதை தான் அங்கே அந்த அரசமத்தடில் அது பின்னிக்கின்னு வர மாதிரி காட்டுவோம். அதுக்கு நடுவில் தாமரை தண்டு பார்த்துக்கிறீங்களா? தாமரை தண்டு பார்த்துருக்கேன். அந்த தண்டு அல்லி தாமரை இல்லை, நல்ல தாமரை, வெள்ளை தாமரை, ரோஸ் தாமரை தண்டுக்குது. அதை அப்படி உடைச்சிங்கன்னா வலிச்சிங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம முதுகு தண்டுக்குள்ளேருந்து ஒரு மூச்சு போகுது, அதுதான் அக்னிக்கலைன்றது. இடைகலை, பிங்கலை, அக்னிக்கலை. அந்த ஒரு மூச்சு தான் சுழியில் வருது. இந்த 2 மூச்சு நின்று அந்த மூச்சு வரும்போது புணரல் பண்ண அலி பிறந்தது இல்லையா? பிறப்பே மாறி போச்சு, ஆண் இல்லை பெண் இல்லை, அது பிறந்து போச்சு. திருநங்கை அப்படின்றமே இந்த 2 மூச்சு நிற்கும் போது அந்த மூச்சில் புணர்வு பண்ணதால் வந்த விளைவு. அதே நேரத்தில் இதில் மூச்சு ஓடிக்கினே இருக்கும்போது புணர்வு பண்ணால் 10 வாட்டி பண்ணாலும் 10 பொண்ணு. இந்த மூக்கில் மூச்சு வராத போது இந்த மூக்கில் மூச்சு வரும்போதே புணர்வு பண்ணால் 10 வாட்டி போதனாலும் புள்ள. அப்போது குழந்தை பிறப்புக்கு காரணமே மூச்சு தான். மனுஷனுடைய வாழ்க்கைக்கே மூச்சு தான், கடவுளே மூச்சு தான். அப்போ விந்த அடக்குனா ஞானி ஆக முடியுமா? விந்து அடங்குனா மூச்சு அடங்கிடும், மூச்சு அடங்குனா விந்து அடங்கிடும். மனத்தை அடக்கணும், மனம் அடங்குனா புலன் அடங்கும், புலன் அடங்குனா மனம் அடங்கும். அதுக்கு தான் வழி சொல்லி கொடுத்துக்கிறோம். ஆனால் வழியை பின்பற்றுறது இல்லை. வரான் கேட்குறான் போயிடுறான், என்ன பண்ணுறது? நம்ம கடவுளுக்கு படையல் போடும்போது காக்காய்க்கு சோறு வைக்க மாட்டான். காக்காய்க்கு சோறு வைக்கிறான்னா அவனுக்கு பாவம் தெரியலன்னு அர்த்தம். இந்த அமாவாசைகள் இருக்குத அந்த மாதிரி நாள்களில் சாமி கும்பிட்டான்னா காக்காவுக்கு சோறு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா காக்கான்றவன் செத்து போனுவேன்னு நினச்சிக்கிறாங்க. செத்து போனவன் காக்காவாக வந்துக்குது, அதுக்கு சோறு வை அப்படின்றான். இப்படி சொன்னாதான் அதுக்கு வைப்பேன், இல்லைன்னா நீ வைக்க மாட்டேன். இதனுடைய அடிப்படை என்னான்னு ஆராயறது இல்லை மனுஷன். நீ சாப்பிட்றதுக்கு முன்னே ஏதாவது ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நீ சாப்பிட்ற அப்படின்றதுக்காக இதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா காக்கா மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் வந்துடும், புலி வந்துடுமா? புலி வந்தால் நம்ம இருப்போமா? அதனால் அதுக்கெல்லாம் வைக்க முடியாது. காக்காவால் நமக்கு எந்த உபதிரமும் கிடையாது. அதனால் நீ சாப்பிட்றதுக்கு முன்னே அதுக்கு வச்சிடு. அப்போ அது ஒரு ஜீவன் அது. ஆனால் அது உங்கள் தாத்தான்னு சொன்னால் தான் வைப்பேன், உங்கள் ஆயான்னு சொன்னால் தான் வைப்பேன், காக்கான்னு சொன்னால் வைக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக முன்னோர்களுக்கு படைச்சா அன்னதானம் பண்ணு அப்படின்னு வச்சுக்க சாமி. 5 பஞ்சபூதத்திலையும் உயர்ந்தது எது? மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம். 5 பஞ்சபூதத்திலையும் சிறந்தது ஆகாயம். அதே நேரத்தில் 5 பஞ்சபூதத்திலையும் அழகானது ஆகாயம் இல்லையா? இது சொல்லுவாங்க, மரம் செடி கொடி சோலை மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல சோலை மாதிரி, ஒரு இடத்துல நாற்றம் அடிக்கும். ஒரு இடத்துல காற்று வீசும் போது இதமாக இருக்கும் உடலுக்கு, ஒரு இடத்துல வீசும்போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சு இல்லையா? ஒரு இடத்துல வெயில் வரும்போது இதமாக இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும். அப்போது எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான், எல்லாத்தையும் திட்டுவான். ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டான், திட்டவும் முடியாது. அவ்வளோ அழகான பொருள். ஆனால் எல்லா உதயமும் ஆகாயத்திலேருந்து ஆனது தான் சொல்லுமா. ஆனால் எப்போ ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா அவன் அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னு இருக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சிருக்குது உலகம், ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகிருக்குது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது, எப்போ உருவாச்சு, எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது.
போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ அறிவாளி இறைவன். இந்த உடல்ல கோடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போய்க்குது அதுக்குள்ள. ஆனா இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்களும் அந்த உடலோட மண்ணோட அழிஞ்சு போகுது. மறுபிறவியில அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமா மாறிடும். அதை இறைவன் அந்த உடல் வீழ்ந்தவன் அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும். அதனாலதான் உலகம் செழிப்பா வாழுது. ஆனா அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இந்நேரம் எப்பவோ அழிஞ்சிருக்கும். நீ நானுமே உட்காந்து பேசிருக்க மாட்டேன். நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனா இருக்கணும்? போன வாட்டி ராஜா வந்திருப்பேன், போய் எந்த ஊர்னா பிடிச்சிக்க முடியுமா? அதனால போன வாட்டி என்னவா இருந்தேன், அடுத்த வாட்டி என்னவா இருப்பேன், அது தேவையில்லை. இந்த வாட்டி இருக்கிறேன், இது மட்டும் நிஜம். இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு. மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா மனம் செதறி போயிடுமா. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா ஆவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அதுதான் போன வாட்டி என்னவா இருந்தேன்னு கேட்கறத மாதிரி தான் அடுத்த வாட்டி என்னவா ஆவேன்னு கேட்க போறேன். உயிரோட உன்னுடைய எண்ணங்கள் கலந்தா அடுத்த வாட்டி மனிதனா இருப்ப. உடலோட உயிரை மறந்து உடலோட எண்ணங்கள் இருந்தா உன் கண்ணை எதிர்வேகிற மிருகங்களா கூட இருப்ப. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கீதையில சொல்லியிருக்காங்க சாமி. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடைய எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சரி. இப்ப நீ ஒரு வேலைக்கு போற, அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு அதுக்கு மேல 3 மடங்கு ஒன்ன கொடுப்பானா? தேத்தி போடுவான். இல்ல கொடுக்கறத வாங்கின்னு வேலை செய்தா வேலை சம்பளம் வரும். ஆனா ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறதுல நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா? சொல்லு. ஏன்னா இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிற. பெங்களூர்லேருந்து என்ன ஒரு நண்பர் கேட்டார், சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமாக கடவுளை தேடினேன், எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல, இப்போ மட்டும்தான் நீங்கள் கிடச்சிக்கணும், இன்னும் வரவே இல்லை அவர் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இது மாதிரி சில பேர் தன்னையே தான் மிகைப்படுத்தின்னு பேசுவாங்க. ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பேசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை தேடின கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் கிடச்சிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல இப்போ மட்டும் கிடச்சிதுன்னா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு? ஆயிடுச்சுண்ணா. பசங்க இருக்குதான்னு? இருக்குது அப்படின்னு. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியாண்ணா? போய்க்கிறேன். பசங்களை எட்டு போய்க்கிறேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் எட்டு போய் பார்த்துக்கிறேன். பையனுக்கு 10 வயசு, அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான். வீட்டுக்கு வந்தோடனே பையன் கேட்குறான், 10 வயசு பையன், எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணணுன்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வளர்ச்சி வரணும், இதெல்லாம் வந்தப்போ இதை தான் ஏன் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்கு. உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ எப்போனா எத்தவொன்னா ஆசைப்படுவேன். உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு அப்போ தான் கிடைக்கும். அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சிது யானை இன்னும் வரான் அவன். அது மாதிரி நிறைய பேர் சும்மா பகட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு பண்ணுங்க, நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க. உதவாதவன் நினச்சிக்கிறது நான். ஏன்னா நான் பேசுகிறேன், உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இருந்தாலும் சரியாக பேசலையா தூக்கி போட்டு போ. எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியா பேசல அப்படின்னு சொல்ற, சரி நான் சரியா பேசல எனக்கு தெரியும், நீ சரியா பேசு உலகத்துக்கு, அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி முடியிருவேன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். அப்போ நான் முடிவு பண்றது இது நயா பேசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேஸ் இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது. அது மாதிரி சில விஷயங்களை வாயோட போகும், சில விஷயங்கள் செயலோட போகும், சில விஷயங்கள் மனசோட போகும். இது எல்லாத்தை விட மனசோட போறது தான் கூடவே வரும், மீது எல்லாம் தெருவோட போயிடும். சொல்லுமா. அத காரண காரியத்தோட தான் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது, ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. எல்லா சீடர் பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கங்க. சொல்லுங்க சாமி. நான் நேற்று புக் பண்ணி வரலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தேங்க. என்னோட உறவுகளால வர முடியாத ஒரு தவிர்ப்பு வந்தது. அடுத்த நிமிஷம் நான் நினச்சேன், ஐயா ஏன் என்னால், நான் நினைக்கிறேன் வர முடியல என்னால், என்ன நான் உங்களுக்கு உண்மையாக தான் நான் பாடம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சேங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை ஐயா சடனாக என்னை விலக்கி வச்சு அடுத்து 2 நிமிஷத்தில் புக் பண்ணி வர வச்சார் சாமி. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி.
1.5 வருஷம் ஆச்சு. நான் இன்னைக்கு தான் எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வாய்ப்பு இருந்தாலும் திறமை எனக்குள்ள வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் நான் பக்குவம் அடைஞ்சிருக்கிறேங்கிற ஒரு இது எனக்குள்ளேயும் உணர வருதுங்க சாமி. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சொன்ன நல்ல விஷயம், அந்த ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்குறவங்க இடத்துக்கு கொடுத்துருந்தா நல்லதுன்னு ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க நான் யூடியூப்பில் பார்த்து. ஆனால் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறேன் சாமி நான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்த சொன்னது என்னை ஐயா அதுக்காக வர வச்சாரவர்னு ரொம்ப மகிழ்வாக இருக்குது சாமி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சாமி. இப்போ கூட நான் இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு எப்படி போய் பேசுகிறது இந்த விஷயத்த, நிறையா எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுகிறாங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியல, நாம் என்னத்தை பற்றி பேசுறது. சரி, இந்த ஒரு வாய்ப்பை வச்சாவது நம்ம ஐயாவை வேண்டி, ஐயா நீ எனக்குள்ளே வந்து பூந்து நீங்களாக தான் பேச வைக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ மேடையே ஏறின சாமி. அது அவ்வளோ ஆனந்தம். அப்பா கூட எங்கள் வீட்டுக்காரோட தைரியம் ஒரு துணிச்சல் என்னை எங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு முழுமையாக கிடச்சிது சாமி. ஏன் அப்போ நினச்ச சாமி, என்னை வேண்டாங்கிற உறவை கொஞ்சம் தள்ளி வச்சு என்னை வேணுங்கிற உணவை உற்சாகப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாரு. எனக்கு மேலே இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரரு, அவரோட முழு சந்தோஷம் உரிமை எனக்கு கிடச்சிதுங்க சாமி. எனக்கு கீழே இருக்கிற பசங்க அப்புறம்தான் அவங்க புரியாத ஒரு இதாக கூட இருக்கலாம், அது மாறிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இது மனம் கொஞ்சம் மாறிக்குவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது சாமி எனக்கு. இது ஒரு சந்தோஷங்கிறது நம்ம இதாக இருக்குங்க. இப்போ பெரிய விஷயத்தில் பேச தெரியலனாலும் இந்த அளவுக்கு பேசுகிறேங்க சாமி. ஆத்மா வணக்கம் சாமி, நன்றி. இங்கே இந்த இடத்துல யார் யார் வரணும், ஒன்று சேர்ந்து கேட்கணுன்றது நாம் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. ஐயா முடிவு பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா நாமளா பஸ் ஏறி நாமளா ட்ரெயின் பூச்சி இங்கே வரணும்னா அது நடக்காத காரியம். ஆனால் அவர் கூப்பிட்டாருன்னா எந்த தடை இருந்தாலும் பஸ்ஸே ஓடணுனாலும் நம்மளை கூப்பிட்டு வந்து யாராவது சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி பல பேரை வந்து சேர்த்து ஆசிரம இடத்துல இருக்குது. உள்ள அனைவருக்கும், அனைத்து சீடர்களுக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். மனத்தில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியின் மலரடி சரணம் சரணம் சரணம். சிவனை உணர்த்திய சிவனுக்கு சமர்ப்பணம். நம்ம ஐயா சொல்லியிருக்காரு, சிவனை பூஜை பண்ணது இதுவரைக்கும் உலகத்தில் எவனுமே பிறக்கலைன்னாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் சிவனத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். வந்தவர் சிவபெருமான், அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உயிரிலையும் ஒவ்வொரு உடல்லையும் ஐயா வாழ்றாரு. இந்த கலை சாதாரண ஒரு பாடம் அல்ல. ஐயா கொடுத்த கலையில ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உயிர் ஓட்டம் எப்படி இருக்குன்றதை உணர்த்தினார். அந்த உயிர் ஓட்டத்துக்குள்ள எண்ணங்களை எப்படி கலக்கணும்ன்றத ஒரு விஷயத்த சொன்னார். இத்தனையும் சொல்லி சிவனாவே சிவனாவே வாழ்ந்து நமக்கு எல்லாத்துக்கும் அருள் புரிகிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் சிவனத்தை நம்ம கும்பிடுறோம். இப்ப சிவனுக்கு ஒண்ணு உருவாக்க போறோம். அது எப்படி? இதுக்கு முன்னாடி ஐயா தானே உருவாக்குனாரு இல்லைன்னுட்டு ஒரு கேள்வி எல்லாம் வரும். ஐயா தானே எடுத்து வச்சாரு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இங்க வந்திருக்க கூட்டம் பூரா வேறுமே நாணயே தான். இங்க யாரும் நாணம் பெறதுக்காக வரல, நாணம் பெற்றுதான் வந்திருக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எதனால நாணம் பெற்று வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு பொருள் சொல்லிதான் நம்ம வந்தோம். இங்க எல்லாரும் வந்திருக்க ஒவ்வொரு புத்தகமுமே உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பொருள் சொல்லிதான் வந்திருக்கோம். அந்த உள்ளுக்குள்ள இருக்க பொருள் ஏன் சொல்லுச்சு? ஐயா சொன்னதுனாலதான் நான் வந்தோம். அப்ப ஐயா சொல்லும் போது அந்த வார்த்தைகளை உள்ள வாங்குச்சு. ஏன் இப்ப வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த ஏன் வெளிப்பட மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா, நம்மளுடைய கர்மவினை. அந்த கர்மவினை என்னவாகுது, நம்மளை அந்த இடத்துக்குள்ள போக விடாம நம்மளை தடுத்து நிறுத்துது. அந்த தடுத்து நிறுத்துறதுக்கு இது சுதந்திரமான ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம இப்ப சுதந்திர பறவையா மாத்தி விட்டுருக்காரு ஐயா. ஒவ்வொருத்தவரையும் நம்ம சுதந்திரமா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அம்மையும் அப்பனையும் கொண்டு போய் உட்கார வச்சு அந்த பாடத்தை நிலைநிறுத்துறது நம்மளுடைய கடமை. அந்த இடத்தை நிலைநிறுத்த வைக்கிறது நம்மளுடைய கடமை. ஒவ்வொருவருமே இங்க ஒவ்வொரு ரூபாய சேர்த்து நம்ம ஒன்று உருவாக்குறோம். அந்த உருவாக்குறதுக்கு இது வரைக்கும் தனித்தனியா எல்லாருமே வந்திருப்போம். இனிமேல் வரப்போறது ஃபேமிலியோட வரப்போறோம். அந்த ஃபேமிலியா வரப்போற இடம் தான் நம்ம உருவாக்க போறது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். கண்டிப்பா மாறும். இது ஐயா நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒவ்வொரு உழைப்புல இருந்து உருவாக்க போகுது. இது
யார் வந்து இங்க நன்கொடையோ டொனேஷனோ இங்க நாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையும் உருவாக்க போகுது. ஒவ்வொருவரும் தனக்கு உரியது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைங்க. 100 ரூபாயில இருந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். அந்த இடம் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு விஷயமா மாறும். குடும்பத்தோட வந்து அனைவரும் வழிபடுற இடமா மாறும். கண்டிப்பான முறையில் ஐயா வந்து அந்த இடத்தை இப்ப இல்லை என்னைக்கே தோற்றுவிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு விடை. இன்னைக்கு சுதந்திரமா நிக்கிறோம். அந்த சுதந்திரத்துக்கு ஐயா வந்து எப்பவுமே தடையா இருக்கவே மாட்டாரு. நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அது அவருக்கு ஒரு உயிருக்குள்ளே இருந்து எல்லாத்துலேயும் உணர்வாகவும் உயிராகவும் இருந்து நம்மளை செயல்பட வைக்கிறாரு. கண்டிப்பா வந்து ஐயாவுக்காக நம்ம ஐயாவையும் அம்மாவையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கணும். அதுதான் ஐயாவுடைய ஆசை. அந்த ஆசைக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. அம்மாவை கண்டிப்பா அம்மாவையும் அப்பாவையும் ஒரே இடத்துல நிலைநிறுத்தினால்தான் அழகான குடும்பத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு அழகான நினைவு சின்னத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. நினைவு சின்னம்னா எதுவும் சொல்லுங்க, நீங்க ஆசிரமத்தில் எடுத்துறாங்க. நினைவு சின்னங்கிறது வந்து வீடு. அந்த வீடை ஒருபோது வந்து அழிய விடக்கூடாது. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. தயவு செய்து யாரும் வந்து அவரை விற்கணும் என்ன வந்தா கூட உங்க மனசுக்கு தோணுனா கூட அதை செய்ய விடாதீங்க. வேணாம். ஐயா கட்டின நினைவு சின்னாது அங்க வாழ்றாரு, அங்க குடியிருக்கிறாரு. அவங்க பேரன் பேத்தின்னு சந்தோஷமா வாழ வேண்டிய இடம். அதையும் அழிக்க விட்டுறக்கூடாது. நம்ம எல்லா பேரும் ஒன்னா இருந்து ஒரு பொருளை உருவாக்க போறோம். அங்க வந்து நான் இதை கொடுத்தேன், நான் இதை கொடுத்தேன், நான் இங்கே கொடுத்தேன், நான் 3 லட்ச ரூபா கொடுத்தேன், 4 லட்ச ரூபா கொடுத்தேன்ற வேலையே இல்லை. இங்க எல்லா பேருமே சமம். 15,000 ரூபா கொடுத்தா நீங்கள் 15,000 ரூபா கொடுங்க, நானும் 15,000 கொடுக்குறேன். 100 ரூபா போட்டா நான் 100 ரூபா போறேன், நீங்க 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு உழைப்புல இருந்து ஒருத்தவங்க 500 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 100 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 200 ரூபா சம்பாதிப்பாங்க. அதுல இருந்து ஒரு பங்கை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அக்கௌண்ட்ல போடுங்க. அந்த ஒரு மனப்பக்குவமே நம்மளை பெரிய இடத்துக்கு கூட்டி போய் நிப்பாட்டும். நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது யாருக்கும் எந்த சஞ்சலமும் வராது, எந்த மனக்குழப்பமும் வராது. அந்த குழப்பங்கள் தீர்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாரு ஐயா. ஐயாவே எல்லாருக்குள்ளே இருந்து நடத்துறாரு. ஐயாவே எல்லாமே செயல் புரிகிறாரு. இங்க ஐயா மட்டும்தான், இங்க யாருமே கிடையாது. 1ன்ற ஒரு பொருளை வச்சுதே 0ன்ற ஒரு எண்ணமே வருது. அந்த 1ஐ எடுத்துட்டா இங்க 0 மதிப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப 0ங்கிறது ஒரு செயற்கையான ஒரு எண்ணம் தான். அது போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ஐயா ஒருவர் மட்டும்தான். இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கு ஐயா ஒருவரே. வந்தவர் சிவன் தான். நான் உணர்வுபூர்வமாகவும் ஆத்மபூர்வமாகவும் உணர்ந்த ஒரு விஷயம். இதை 6 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருக்க வேண்டியது. சில காலதாமதங்களாக இப்ப தொடங்குறான். இது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். ஏன் எப்படி பேசும் பொருளா மாறும் அப்படின்னா, அங்க வந்து நிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணரக்கூடிய வாய்ப்பு வரும். அவங்க வந்து தன்னையவே மறந்து நிற்பாங்க அந்த இடம். அப்படியாப்பட்ட இடமா உருவாக்குறதுக்கு ஐயா வந்து இவ்வளவு காலம் பொறுமையை காத்திருந்திருக்காரு. கண்டிப்பா எல்லா முன்னிலையிலையும் இது நடக்கும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.